அத்தை, பாப்பா என்ன செய்யறா? இவ்வளோ நேரம் வரைக்கும் ஒரே அழுக. இப்பதான் பாலை கொடுத்தோன்னே அமைதியா இருக்கா. அத்தை, அம்மா செஞ்ச சாப்பாடு எப்படி இருந்துச்சு? சொல்லவே இல்லை. சாப்பாடு ஒவ்வொன்றும் அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. அம்மா, இவ்வளோ ஐட்டம் எங்களுக்கா செஞ்சீங்க? இவ்வளோ ஐட்டம் எப்படி புஷ்பா நீ ஒரு ஆளா செஞ்சாங்க? அத்தை, அம்மா கூட சேர்ந்து நானும் சௌமி ஹெல்ப் பண்ணோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, மாமாக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்யணும் நாங்க அம்மா. அதனாலதான் இன்னைக்கு நிறைய ஐட்டம் செஞ்சோம். எதுக்குடா எங்களுக்காண்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சீங்க? அத்தை, நீங்க வேற, இதெல்லாம் எங்களுக்கு ஒரு கஷ்டமே கிடையாது. அம்மா ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து சந்தோஷமா செஞ்சாங்க. நாங்களும் கூட இருந்து செஞ்சோமா. அம்மா ஐயோ அதை செய் இதை செய்யு, ஒரே சந்தோஷம் அம்மாவுக்கு, தெரியுமா? சரி சரி சரி, உட்காரு. அத்தை, கொஞ்ச நேரம் பாப்பாவை என்கிட்ட குடிக்கீங்களா? நான் கொஞ்ச நேரம் பாப்பாவை தூக்கி வச்சிருக்கேன். சரி சௌமி, இந்தா வாங்கிக்கோ. இங்க பாருங்க, இங்க பாருங்க. அக்கா சொல்லு, அக்கா. என்ன சுசீலா, பாப்பா உங்க கூட நல்லா சேர்ந்துக்கிட்டா போல? ஆமா அத்தை, அப்படிதான் தெரியுது. நான் பேசுறதெல்லாம் அவளுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். குட்டி பாப்பா அழக்கூடாது, சரியா? சரி அண்ணி, சொல்லுங்க நீ. என்னம்மா, நல்லா சாப்பிட்டியா? நல்லா சாப்பிட்டேன் நீ. நீங்க சாப்பிட்டீங்களா நீ? இனிமே தான் சாப்பிடணும். சரிம்மா, நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீடு இருக்கு. இந்த சின்ன பொண்ணு தெரியும்ல உனக்கு? அந்த சின்ன பொண்ணு அவ வீட்டு பால் காட்சி நாளைக்கு. நீயும் வரியா? அப்படியா நீ? எத்தனை மணிக்கு போகணும்? காலையில ஒரு 8 மணி 9 மணிக்கு போனா போதுமா? அப்படியா நீ? எப்படி வர ஒரு மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் வந்ததில்லை. மேரி, நீ இப்போ தானே அந்த ஊருக்கு வந்திருக்க. கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரோடய சேர்ந்து பழகு, சரியா? இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வீடு வந்துச்சுன்னா என் கூட வா. வந்தாதான் 4 பேர் கூட பழகுனா உனக்கும் கொஞ்சம் நேரம் போகும், சரியா? நீ என் கூடயே தானே இருக்க போற. அந்த சௌமி சுசி எல்லாருமே தான் வராங்க. நீ அவங்களோட சேர்ந்து வந்துரு, சரியா? ஆமா நீ, எனக்கு ரொம்ப போர் அடிக்கி. இந்த ஊர்ல உள்ள எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் பேசி பழகி இருந்தா தான் நமக்கும் நேரம் போகும், சரியா? நீ நானும் நாளைக்கு காலையில் கிளம்பி வந்துடுறேன். பேசாம நான் இன்னைக்கு நைட்டு சாப்பிட்டுட்டு இங்கே தங்கிடுறேன். இங்கே இருந்துட்டு நான் அப்படியே கிளம்பி உங்களோட வந்துடுறேன். ராபர்ட் கிட்டே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். சரி மேரி, இன்னைக்கு நைட்டு சாப்பிட்டுட்டு இங்கேயே படுத்துக்கோ, சரியா? அத்தை, பேசாம நீங்களும் பாப்பா எல்லாரும் இங்கேயே இருங்களேன், எங்க வீட்லயே. ஆமா மேரி, சுசீலா சொல்றதும் கரெக்ட் தான். கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இரு, சரியா? அதுக்கப்புறம் வேணா வேற வீடு பாத்துக்கலாம். நீ வேண்டாம், நீ உங்களுக்கு எதுக்கு சிரமம்? ஏமா, இதுல ஒன்றும் சிரமம்லாம் இல்லை. இப்போதைக்கு வேற வீடு பார்க்க வேண்டாம்னு சொல்லிடு ராபர்ட் கிட்ட. கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இருங்க, சரியா? சின்ன பிள்ளை வச்சுக்கிட்டு நீ எப்படி தனியா இருந்து வேலை பார்ப்ப? அதுவும் சிண்டு இருக்கான், எல்லாரும் இருக்கீங்க. இங்கேயே இருங்க கொஞ்ச நாளைக்கு, சரியாம்மா? சரிங்க நீ. ஆனா ராபர்ட் என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே. ராபர்ட் கிட்ட நான் பேசிக்கிறேன், சரியா? சரி அண்ணி, அப்ப கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கும். ஏய் சூப்பர் அத்தை, இனிமே நீங்க எங்களோட தான் இருக்க போறீங்க, ஜாலி. ஆமா ஆமா அத்தை, நம்ம நிறைய நேரம் பேசலாம், ஜாலியா இருக்கலாம். நான் வந்து சௌமி வீட்ல இருந்து போயிட்டாளா, கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. சரி, தனியா இருக்க ரொம்ப போர் அடிச்சுச்சா. இப்ப நீங்களும் இருக்கீங்க, குட்டி பாப்பாவும் இருக்கு, சிண்டு இருக்கான். அதனால எனக்கு நேரம் போறதே தெரியாது. செம்ம ஜாலியா நம்ம என்ஜாய் பண்ணலாம். பாத்தீங்களா நீ, என்னைய விட சுசீலாவுக்கு தான் ரொம்ப சந்தோஷம் நான் இங்க இருக்கிறதுல. ஆமா ஆமா, சௌமி கல்யாணம் முடிஞ்சு போனதுல இருந்து சுசீலா தான் ரொம்ப பாவம். வீட்டுக்குள்ள சண்டை போடுறதுக்கு ஆள் இல்ல, ஒன்றும் இல்ல, எது பேச தொடக்கி யாரும் இல்லாம அவாட்டு டிவி ஃபோனுன்னு பார்த்துக்கிட்டு கிடந்தா. இப்போ நீ வந்துட்டியா, இப்போ அவளுக்கு நல்ல நேரம் போகும். உன் பிள்ளையை வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டே இருப்பா. சுசி, சௌமியா கல்யாணம் முடிஞ்சு போனதுல இருந்து நீ ரொம்ப ஃபீல் பண்ணியாமே, அப்படியா? சௌமியாக்கு இந்த விஷயம் தெரியுமா? ஐயோ அத்தை, சொல்லிடாதீங்க, அவளுக்குலாம் இதெல்லாம் தெரியாது. நான் அவளுக்கு நினைச்சு ஃபீல் பண்றேன்னு அவளுக்கு தெரிஞ்சிச்சு, உட்காந்து கலாய்ன்னு கலாய்ச்சிருவா. சரி சரி, சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன். என்னம்மா, எதுக்கு அழுகுறீங்க? சரி 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 சரி, வாங்க வாங்க வாங்க. சரி மேரி, கொஞ்ச நேரம் பாப்பாவை தூங்க வை, சரியா? நான் போய் வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு. சுசி நீயும் வா, கொஞ்சம் 4-5 பாத்திரம் இருக்கு, அதை விளக்கி. சரிம்மா வரேன். சரிங்க நீ, நான் கொஞ்ச நேரம் பாப்பாவை தூங்க வைக்கிறேன், ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. சரிம்மா சரிம்மா, நீயும் கொஞ்ச நேரம் தூங்கு. அவ்வளோ தூரம் வந்து டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க, உனக்கும் ரொம்ப டயர்டா இருக்கும்ல, நீயும் கொஞ்ச நேரம் தூங்கு. சரிங்க நீ. எடி சின்ன பொண்ணே, மகங்கான ஊர்ல இருந்து வந்துட்டானா? வெளியில நின்றுட்டு இருக்க, எப்போ வருவான்? இப்பதான் கால் டாக்ஸியை பிடிச்சி வந்துட்டு இருக்காராம், இப்போ வந்துருவாரு. சரிடி, வேலையெல்லாம் பாதி வேலை தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் நிறைய வேலை இருக்கு. எப்ப செய்ய? நம்ம 2 பேரும் சேர்ந்து இவ்வளவு வேலை செஞ்சிருக்கோம், அதை நினைங்க. உங்க மகங்கான ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவர் எல்லா வேலையும் பாத்துக்கிடுவாரு. சரி, அவன் எந்த வேலையும் செய்ய சொல்லாத, பாவம் அவ்வளவு தூரத்துல இருந்து வராமல. அதான் உன் ஃப்ரெண்டு 2-3 பேர் இருக்காளுல, அவளை கூப்பிட்டுக்கிட்டு நீ இந்த வேலையெல்லாம் பார்த்து முடிச்சிரு, சரியா? சரி சரி. அங்க பாருங்க, கார் வந்துட்டு. உங்க மகங்காரன் தான் வந்துட்டாருன்னு நினைக்கேன். போங்க, போய் ஆரத்தி எடுத்துட்டு வாங்க. சரிடி, நான் எடுத்துட்டு வரேன். தம்பி, எங்க வீடு வந்துருச்சு, நிப்பாட்டு நிப்பாட்டு. சரி சார். அம்மா, சின்ன பொண்ணு வெளியில நிக்கிறா. சின்ன பொண்ணு. சார், டாக்ஸிக்கு காசு. எப்பா ஜிபே பண்ணிடுறேன். ஓகே சார். சார், லக்கேஜ்லாம் எடுத்துக்கவா? நான் எடுத்துக்கிறேன்பா. சரி சார், டிக்கி தரக்க எடுத்துக்கோங்க. சரிப்பா சரிப்பா. தம்பி, லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டேன்பா. சரி சார், நான் போயிட்டு வரேன். சரி, கிளம்பு கிளம்பு. சின்ன பொண்ணு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா.
ஒருத்தி குத்துக்கல்மா இருக்க எப்படி இருக்கன்னு கூட கேட்க மாட்டேங்கான். டே மவனே. அம்மா நல்லா இருக்கியாம்மா? நீ எப்பம்மா வந்த? ஏய் காலையில இருந்து இங்க தான்டா நிக்கிறேன். உங்க அண்ணுக்கு தான் நான் தெரிய மாட்டேங்க. ஐயோ அப்படிலாம் இல்லைம்மா, நான் உன்னையே தான் நினச்சிக்கிட்டே வந்தேன். அம்மா என்ன செய்கிறாங்கன்னு. சரிம்மா, இன்னும் கையில் என்னமோ வச்சுருக்கீங்க? மாமா உங்களுக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்கு தான். அப்படியா? சரிம்மா எடுங்கம்மா. ஏய் இந்த பக்கமா வந்து நில்லுடா. சரிம்மா. ஏன் அத்தா ஆரத்தி தட்டில் ஊதிபத்தியெல்லாம் பற்றி வச்சிருக்கீங்க? இல்ல மருமகளே, பூஜை ரூம்ல இருந்தது அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன். சரி என்னமோ எடுங்க. அம்மா என் மகனை மட்டும் தான் எடுக்கணும், நீங்கிட்டு வா. அம்மா என்னையும் சின்ன பொண்ணையும் சேர்த்து எடுமா. இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிச்சாடா உனக்கு? ஆமா எடுங்க அத்தா. சரி எடுக்க. அம்மா என்னம்மா வளர்ந்து நிக்கிறாங்க, இவளை நான் எப்படி எடுக்க? சரி குதிச்சு எடுக்க வேண்டியதான். அத்தா 3 சுத்து சுத்தணும், 2 சுத்து தான் சுத்தி இருக்கீங்க. அம்மா 2 சுத்துக்கு எனக்கு மூச்சு வாங்குது தாயி. இன்னும் ஒரு சுத்து சுத்துங்க. சரி சுத்துறேன். தாயி சுத்தியாச்சு. சரிம்மா நாங்க உள்ள போறோம். சரி உள்ள போங்க. என்ன பொண்ணு நல்லா இருக்கியா? ஆமா அப்பவே கேட்டீங்களா மாமா? நல்லா தான் மாமா இருக்கேன். அம்மா எனக்காண்டி நீங்க ஃபாரின்ல இருந்து என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அந்த சென்ட் பாட்டிலு, லிப்ஸ்டிக்கு, அப்புறம் ரோஸ் பவுட்ரு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன் மாமா. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க மாமா, உங்கள் மாமா ஊர்லேருந்து ஃபாரின்லேருந்து வராங்க, உனக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க, அதில் கொஞ்சோண்டு எங்களுக்கு குடுடி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்கும் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? அதான் அன்றைக்கே ஊர்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுத்தியே, எல்லாருக்கும் சேர்த்தா வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி வா உள்ளே போவோம். ஆமாண்டி, என்ன வேலை பாதி முடிஞ்சிருச்சு போல. நான் வரதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. லைட் செட் மாட்டணும், அப்புறம் மைக் செட்டுக்காரனுக்கு சொல்லணும். நிறைய வேலை இருக்கு மாமா. சரி நான் தான் வந்துட்டேன்ல, நான் எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன். ஐயோ இருக்கட்டும் மாமா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்தே பார்த்துருவோம். நீங்கள் இப்போ தானே ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, நீங்கள் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஏய் நம்ம வீட்டு வேலையை நம்ம தான் பார்க்கணும். அதான் நான் வந்துட்டேன்ல, நான் வர வரைக்கும் நீ எல்லா வேலையும் பார்த்து வச்சிருக்க. சரி இதுவே போதும், நான் மிச்ச வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரியா? சரி மாமா.